பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு வாக்களித்திருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சராகும் தாவேக தலைவர் விஜயிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து கூறியிருப்பதை காணலாம். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, என்ன மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதனால் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு ஸ்கூட்டி 3 சக்கர ஸ்கூட்டி கொடுத்தா நிறைய பேர் பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும், ஒத்தாசையாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறேன். இந்த மது போதை இந்த 2 விஷயத்தால தான் பெண்களை சுற்றி நடக்கிற குற்றங்கள் எல்லாமே அதோட ஆணிவேர்லேருந்து தான் வருது. அதனால் பெண்களுக்கான விஷயங்கள், பாதுகாப்பான விஷயங்கள் நிச்சயமாக அந்த அரசு பண்ணணும். முக்கியமாக இந்த ஆன்லைனில் அவங்களுக்கான நிறைய பாதுகாப்பு இல்லாத விஷயங்கள் வருது. அந்த ஆன்லைன் வன்கொடுமைகள்லாம் நிறுத்துறதுக்கு அவங்க ஏதாவது நிச்சயமாக ஸ்டெப்ஸ் எடுக்கணும். வரின்ற பேரில் நிறைய வசூல் பண்ணுறாங்க, அதெல்லாம் குறைக்கணும். அதே மாதிரி இந்த மது ஒழிப்பு பண்ணணும். குழந்தைங்களுக்கு பாலியல் தொந்தரவு நிறைய இருக்குது, அதெல்லாம் ஒழிக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னும் இளைஞர்கள், நான் இப்போ வரைக்குமே ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்தில் தான் வெளிநாட்டு கம்பெனிக்கு வெளியூரில் போய் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஏன் என்னோடய ஊர்லேயே எனக்கு வேலை கிடைக்கல, ஒரு போதுமான சம்பளம் என்ன மாதிரி இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கல. இது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தை தருது. குழந்தைங்களோட கல்வியில் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதை ஃபஸ்ட்டு மேலே கொண்டு வரணும். ஸ்கூல்ஸ்லலாம் ஃபீஸ் பற்றி நிறைய ஒரு ஸ்கூலில் ஒரு மாதிரி ஃபீஸ் இருக்குது. அதை கரெக்டாக இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி மாற்றி கொடுக்கணும். 2வது, விசில் சவுண்ட் கேட்டோன்னே வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போடுவோம். அந்த மாதிரி நாங்கள் எப்படி எங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறோமோ அதே மாதிரி அவர் விசில் சின்னத்தில் நின்னதுனால நாட்டையும் அதே மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இந்த மது போதை, 2வது இந்த பெண்களுக்கான வன்கொடுமை, இதுலேருந்து எல்லாத்துலேருந்து மீட்டு கொண்டு வந்தார்னா நல்லாயிருக்கும்.